அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன? ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டம சனி, கண்டச்சனி போன்று பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தான் 7.5 சனி உருவாக்கியது. அந்த 7.5 சனி முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு 2025 அமைவதால் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி குவிக்கக்கூடிய யோகங்களை நிச்சயமாக தைரியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் அள்ளி கொடுக்கிறார். ஆனால் அதே வேளையில் பஞ்சமஸ்தானத்தில் முற்பகுதியிலும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் பிற்பகுதியிலும் குரு நுழைகிறார். தைரியஸ்தானத்தில் வலம் வந்த ராகு குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறார். பாகியஸ்தானத்தில் வெற்றிருந்த கேது அஷ்டமத்திற்குள் நுழைகிறாருங்க. கேதுவின் அமைப்பு மட்டும்தான் மிகவும் சாதகமற்றதாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு ஓரளவிற்கு சாதகமாகவும், ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு உச்சபட்ச நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் உங்களுடைய மனதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் தாமாக உங்களை தேடி நிச்சயமாக வரும். காதல் திருமணம் செய்தல், நல்ல வரன் கிடைத்து திருமணம் செய்தல், புத்திர பாக்கியம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுங்க. நிரந்தர வருமானம் பெறுதல், தொழில் ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளை உருவாக்குதல், அடிப்படையாக செல்வ வளத்தை சேகரித்தல், விரைவான வளர்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெறுதல் மற்றும் எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் நிச்சயமாக தடையில்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப ரீதியான பணிகளில் முழு சுபகிரகமான குரு முற்பகுதியில் 5ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 6ஆம் இடத்திற்குள்ளும் மாறுகிறாருங்க. குரு 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதை விட 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லாத அமைப்பு என்றாலும் கூட மிகப்பெரிய அளவிலான சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஜென்ம குரு போன்ற பாதிப்புகளும் நிச்சயமாக இல்லை. எனவே குருவின் அமைப்பு காரணமாக இந்த 2025 முற்பகுதியில் சற்று கூடுதலான நன்மை நிறைவாக பெற முடியும். பிற்பகுதியில் சற்று நன்மை குறைவாக இருந்தாலும் சங்கடங்களையும் சிக்கல்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள், எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாகும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி மிக சிறப்பான பணிகளை திறன்பட செய்து முடித்து குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய காதல் திருமணம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதால் இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக தகர்த்தெறிவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த விதமான செயலாக இருந்தாலும் அவற்றில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக உத்தியோக ரீதியான பணிகளில் சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சனி தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என அடுக்கடுக்காக பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கலாம். உத்தியோக ரீதியாக மகிழ்ச்சி என்பது இனிமையாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் உங்களது மனதில் தேக்கி வைத்திருந்த திட்ட வடிவில் இருந்த அனைத்து விதமான தொழில் ரீதியான பணிகளையும் செயல் வடிவம் கொடுக்கலாங்க. அதோடு மட்டுமல்லாது மற்றவர்கள் வேலை பார்த்த நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களுடைய
வளர்ச்சியானது மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கேது அஷ்டமத்தில் இருப்பதால் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றும். ஆனால் அவை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. ஏனென்றால் சனி 3 இருக்கிறார். மேலும் குரு சப்தமத்தில் பெரும்பாலும் பலம் வருகிறார். ராகு குடும்பத்தில் இருந்தாலும் பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து விடுகிறாருங்க. எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் புதிய ஆர்டர்களும் வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வருடத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறதுங்க. இந்த தருணத்துல கலைத்துறை ரீதியாக உங்களது திறமை வெளிப்பணர்வதோடு மட்டுமல்லாது சிரமம் தடையும் இன்றி பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கலாம். கடன் வாங்காமலே அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு லாபத்தை உயர்த்துவதற்கான யோகமும் கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த நெருக்கடிகள், தடைகள், சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் மட்டுமல்ல, செவ்வாய், கேது போன்ற கிரகநிலைகளும் நல்ல மாற்றத்தை அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. சுக்கிரன் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் நல்ல வளர்ச்சிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். எனவே 2025 திட்டமிடுவதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியில் வித்யாகாரகரான புதன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் கூட 7.5 சனி நிவர்த்தி அடைந்த இந்த வருடத்தில் முழுமையாக கல்வியில் முதன்மையான வளர்ச்சியும் இதுவரை இழந்த வாய்ப்புகளையும் மீண்டு பெற்று பயில்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது. மற்ற விஷயங்களை காட்டிலும் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழ்நிலை நிச்சயமாக உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் சப்தமம், அஷ்டமம், 9, 10, 11 ஜென்மம் என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் பெரும்பாலும் இந்த வருடத்தில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் செவ்வாய் வருடத்தின் முதல் 2-3 மாதங்கள் மற்றும் சாதகமற்ற அமைப்பிலும் அதற்கு பிறகு மிக வலுவாக நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நிரந்தர செய்யும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 12 இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் பெரிய அளவிலான சிரமம் இல்லை. நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை வலம் வர போகிறாருங்க. அப்படி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சில நல்ல வாய்ப்புகளை தவற விட்டோமே என்று எண்ணி வருத்தப்பட்ட சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மீண்டும் அந்த நல்ல வாய்ப்புகளை சந்திரன் உருவாக்கி கொடுப்பார். 7.5 சனி நிவர்த்தி அடைவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம், உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் விலகி தாமாகவே வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த 2025 ஆண்டில் அமோகமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு